ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். யாஸ்ரீ விலாக்ஸில் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. மட்டன் சுவை மிஞ்சிற அளவுக்கு தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு நைட்டே நான் ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் போல் மார்னிங் இட்லி அப்புறமா டிஃபனுக்காக லஞ்சுக்காக தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரே சாம்பாராக இதை மார்னிங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்போ தட்டைப்பயிறுக்கு ஏற்ற அளவு சால்ட்டு போட்டு நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தட்டைப்பயிறு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டு வதங்குற சைடில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸு தக்காளி இதோடு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னு இல்லைங்க, இதில் தான் அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம குழம்பு கொதிக்க விட போகிறோம். இதோட 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவு தேங்காய் துருவனது இதோடு சேர்த்துக்கிறேன். தட்டைப்பயிறு குழம்பு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம செய்கிறப்போ அதோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுரைக்காய் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பண்ணுறது வழக்கங்க. நான் இங்கே ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் 1 பார்ட் ரெசிபி மாதிரி குக்கரில் பண்ணுறது உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். வணங்கிட்டு இருக்க மசாலாவோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வணக்கிறப்போ அதோட வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்க்கணும். அதுக்காக காரம் எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்து குக்கரில் தாங்க குழம்பு தாளிக்க போகிறோம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சதுக்கப்புறம் ஒரு 50 ml போல் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் போல் பூண்டு, 2 வரமிளகாய் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு. இல்லை அப்படின்னா ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும். வழக்கமாக ட்ரெடிஷ்னல் சாம்பாரில் நம்ம புளியும் ஆட் பண்ணுவோம், ஆனால் இதில் நம்ம புளி சேர்க்குறது இல்லை. 2 மீடியம் சைஸ் தக்காளி இதுக்கு. இதோட பெரிய சைஸு துண்டுகளாக வெட்டின உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குல காரமும் உப்பும் இறங்கும், சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடு நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 200 கிராம் அளவு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியே நான் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தட்டைப்பயிறு குழம்பு விசில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிறுதானிய ரெசிபிஸ் நிறையவே என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸும் என்னோடய சேனலில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன்.